ஹாய் வியூவர்ஸ், வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு நொங்கு பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் சியா சீட்ஸை நம்ம ஊற வச்சிடலாம். இது ஆப்ஷனல் தாங்க. இது தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஊற வச்சுருங்க. நான் இப்போ 5 நொங்கு எடுத்திருக்கேன். அதில் கல் மாதிரி இருக்க நொங்கை நான் மிக்சியில் அரைச்சோம். மீதி இருக்க சாஃப்டான நொங்கை நான் கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன். இப்போ கல் நொங்கு கட் பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் நொங்கு சேர்த்துட்டேன். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்குங்க. கலருக்காக நான் ஃபுட் கலர் 2 ட்ராப் சேர்த்துருக்கேன். அது கூட பால் சேர்த்து நல்லா இது போல் மைய அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி நொங்கை நான் கட் பண்ணி இப்படி சாஃப்டாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் 1 கிளாஸ் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிறோம். அது கூட நம்ம ஊற வச்ச சியா சீட்ஸ் சேர்த்துக்கிறோம். சப்ஜா சீட்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச நொங்கை இதில் சேர்த்துட்றோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச நொங்கையும் இப்போ சேர்த்துக்கிறோம். சாப்பிடும்போது அது வாயில் மாட்டும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கிளாஸில் நம்ம ஐஸ் க்யூப் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச நொங்கு பாயசத்தை இதில் சேர்த்து மேலே பாதாம் இல்லைனா பிஸ்தா ஏதாவது ஒன்று தூவி விட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.